வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் மெக்கானிக் நாகமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பல்சர் 150 கிளட்ச் பிளேட் வந்து எப்படி மாட்டணுன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். மொத்தம் 5 கார் பிளேட் வரும், 4 ஸ்டீல் பிளேட் வரும். இந்த கார் பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையில் இருக்கும். ஒரு பிளேட் மட்டும் சின்னதாக இருக்கும். 3 பிளேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் பிளேட் வரும், இது எண்டு பிளேட் வரும். மொத்தம் 3 மாடல் வரும். இது எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது 2 ரிங்கு வரும். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரிங்கு மாட்டிக்கலாம். இதில் ரெண்டு வகையான ரிங்கு இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடாக ஒரு பக்கம் சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சமமாக இருக்கிற பிளேட் வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த ஸ்லைடாக இருக்க ரிங் வந்து போடணும். இது வந்து இப்படி கமுத்து வச்ச மாதிரி போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வச்சா கமுத்து வச்ச மாதிரி இருக்கும், இது வச்சா நிமித்தி வச்ச மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே நிமித்தி வச்ச மாதிரி தான் போடணும், கமுத்து வச்ச மாதிரி வந்து பிளேட் போடக்கூடாது. இந்த ரிங்கு வரனால கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் பிளேட் மட்டும் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அகலம் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட் வந்து இது வரும். அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டீல் பிளேட் போடணும். ஸ்டீல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் சமமாக இருக்கும், ஒரு பக்கம் மேடாக இருக்க மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி போட்டாலும் எல்லா ஸ்டீல் பிளேட்டும் ஒரே மாதிரி போடணும். அதாவது சமமாக்கிற பக்கம் போட்டிங்கன்னா சமமாக்கிற பக்கமே எல்லா பிளேட்டும் போடணும். நான் வந்து சமமாக்கிற பக்கம் போட்டுக்கிறேன். அடுத்தது இதில் வந்து 2 வகையான டைப் இருக்கும். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறது வந்து நமக்கு எண்டில் லாஸ்ட்டில் வர பிளேட்டு. இது 3 பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து சென்டரில் வர பிளேட்டு. அதனால் இந்த சென்டரில் வர பிளேட்டு போட்டுக்கலாம். ஒரு கார் பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு. நான் எல்லாமே சமமாகிற பக்கமே போடுறேன். ஸ்டீல் பிளேட்டு, ஒரு கார் பிளேட்டு, அடுத்தது ஒரு ஸ்டீல் பிளேட். இப்படி மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பட்டன் பெருசாக, இந்த காருக்கு வந்து பெருசாக வர்றது எண்டில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ப்ரெஷர் பிளேட்டை அப்படியே மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம கிளச் பிளேட் மாட்டுறது அவ்வளோதான். இப்படி தான் வந்து கிளச் பிளேட் மாட்டணும். இப்படி வந்து இப்போ மாட்டினீங்கன்னா தான் வண்டி வந்து கரெக்டான பிக்கப் கிடைக்கும். இல்லைன்னா வண்டி வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த மாதிரி எப்போ மாட்டினாலும் கிளச் பிளேட் மாட்டியாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.